ஒரு சிலர் எப்படின்னா நாஸ்திகர்கள், அவர்களுக்கு மொத்தமாவே பகவானையும் பிடிக்காது, ஆச்சாரியனையும் பிடிக்காது. இதென்ன நீ எதற்காக அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது, நீ தனியா உன் இஷ்டப்படி வாழு, மனம் போனபடி போ, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இப்படி சொல்றவாள்லாம் இருக்கா. அவர்கள்லாம் எனக்கு ராமானுஜர் தான் செல்வம்னா அதெல்லாம் கிடையாது, பணங்காசு தான் செல்வம்னு சொல்லிட்டு போயிடுவாளாம். இன்னும் ஒரு சிலர் வேதத்தினுடைய கர்ம பாகம், வேதத்தின் முன்பகுதியை மட்டும் படிச்சுட்டு வேதாந்தம் உபனிஷத்தெல்லாம் சரியா படிக்காம ஏதோ இந்த யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி இந்த லோகத்துல அதை கொண்டு செல்வம் நிறைய நமக்கு கிடைக்க வேண்டும், யாகம் பண்ணா அதன் மூலம் செல்வம் என்பதும் கிடைக்கும், வெற்றி என்பதும் கிடைக்கும், அல்லது அந்த யாகத்தின் பயனாக சொர்க்கம் போகணும், இதெல்லாம் கிடைச்சா போதும். இவர் என்ன எமோஷனலா ராமானுஜர் தான் செல்வம்ங்கிறாரே, அப்படி அவர்களும் ஏளனம் பண்றாளாம். இன்னும் ஒரு சிலர் ஆத்மானுபவம், கைவல்யம், நான் நான் யார் என்று ஆராய்கிறேன், என்னை நானே அறிகிறேன், என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன், ஆத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும்னு நினைக்கிறவா, அவளுக்கு ஆத்மாதான் செல்வம். அதை விட்டுட்டு என்னது ராமானுஜர் செல்வமா, உனக்கு எதுக்கு தனியா ஒரு ராமானுஜர், உனக்குள்ளேயே இன்பம் இருக்கிறது, எக்ஸ்ப்ளோர் த டிவினிட்டி வித்தின், உனக்குள்ள தேடிட்டு போ, அது என்ன ராமானுஜர் செல்வம் அப்படின்னு அவா பேசிட்டு இருக்காளாம். அதுக்கு மேல ஒரு சில பெருமாள் பக்தர்களே இருக்காளாம். அவ என்ன சொல்றாளாம், நோனோ பெருமாளை தான் செல்வம்னு சொல்லணும், நீங்க எதுக்கு பெருமாளுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு இடைத்தரகர் போல ராமானுஜர்னு ஒருத்தர் அழிச்சுன்னு வந்து அவரை செல்வம்னு சொல்கிறீர்களே, கூடாது, பெருமாள் தான் செல்வம்னு அவ சொல்றாளாம். இப்ப 4 பேர் ஆச்சா. நாஸ்திகர்கள் பணங்காச செல்வம்ங்கிறா, வேதத்திலே ஓரளவு வேதத்தின் முன்பாகத்தில் வல்லவர்கள் யாகம் பண்ணி கிடைப்பது செல்வம், சொர்க்கம் தான் செல்வம்ங்கிறா. கைவல்யம் ஆத்மானுபவத்தை விரும்புவோர் ஆத்மாவ செல்வம்ங்கிறா. பெரிய பக்தர்கள் பெருமாள செல்வம்ங்கிறா. இசையகில்லார். அப்ப இந்த 4 பேருமே எனக்கு உற்ற செல்வம் ராமானுஜன் என்று இசையகில்லார், எனக்கு ஏற்ற செல்வம் ராமானுஜன்கிறேன், அதை ஒத்துக்காம இருக்கா. ஆனா ஒத்துக்காம இருக்காளே என்ன காரணம்னா, மனக்குற்றமாந்தர் என்று இசையகில்லா, ஒத்துக்கொள்ளாத சம்மதிக்காத இசையகில்லா மனக்குற்ற மாந்தர். அவ ஒத்துக்கலையே என்ன காரணம்னா, அவ மனசுல ஏதோ ஒரு குற்றம் இருக்கு. அது முன்பு அவர்கள் செய்த பாப்பங்களா இருக்கலாம், இன்னும் பக்குவம் வராம இருக்கலாம். அவ நம்மள குற்றம் சொன்னாங்கிறதுக்காக நம்ம கிட்ட குற்றம்னு அர்த்தம் இல்ல, நாம ராமானுஜர செல்வம்னு சொல்வதுதான் சரி. யார் குற்றம் சொல்கிறார்களோ அவாதான் மனக்குற்ற மாந்தர். மாந்தர்னா மனிதர்கள், மனக்குற்ற மாந்தர், மனத்திலே குற்றமுள்ள மனிதர்கள். ஏதோ ஒரு தோஷம் வச்சுட்டு இருக்கா, ஞானம் இல்ல, பக்குவம் இல்ல, ஏதோ ஒரு காரணத்தால். அதாவது ஒரு மாடு நன்னா பால் கறந்துதான், நன்னா பால் கறந்தாலும் குடம் நிரம்பவே இல்லை. என்னப்பா மாட்டுக்கிட்ட தோஷமான்னு கேட்டான். மாட்டுக்கிட்ட எந்த தோஷமும் இல்லை, நன்னாதான் பால் கறக்கிறது, உன் குடம் தான் ஓட்டையா இருக்குன்னு நானும். அப்போ ஓட்டை குடத்துல பாலை கொண்டு வந்து ரொப்பினோம்னா அது கீழே விழிஞ்சுட்டே தான் போகும். அது போல ஓட்டை மனத்தோடு குற்றமுள்ள மனத்தோடு பார்த்தால் இந்த விஷயம் புரியாது. அதனால மனக்குற்றமாந்தர் அவர்கள் தங்களிடம் உள்ள குற்றத்தாலே பழிக்கில் இப்படி பழித்துத்தான் பேசுவா.